वन्दे गुरूणां चरणारविन्दं सन्दर्चितस्वात्मसुखाम्बुदीनां जनस्य येषां कुलिकायमानं संसारहालाहलमोघशान्त्यै गोपिका जीवनस्मरणे गोविन्द गोविन्द. अस्मत्सर्वगुरुभ्यो நமः. நமஸ்காரம். ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி. பக்தர்கள் தொடரில் அடுத்தது சோகாமேளர் சரித்திரம். நம்முடைய பாரத புண்ணிய பூமி இந்த பூவுலகத்துக்கே ஒரு திலகம் போன்றது. இப்போது ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் பலவிதமான அலங்கார ஆடை அணிகளை அணிந்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு அலங்காரம் செய்து கொண்டாலும் நெற்றியிலே ஒரு திலகம் இல்லைன்னால் அது முழுமை பெற்ற ஒரு அலங்காரமாகாது. நம்முடைய இந்து மதம் இந்த கோட்பாட்டை மிகவும் வலியுறுத்தி சொல்லுகின்றது. அவரவருடைய மத சம்பிரதாயத்துக்கு ஏற்றவாறு விபூதி, குங்குமம், ஊர்துவ புன்றம், திருமண், ஸ்ரீசூர்ணம், கோபி சந்தனம், சந்தனம், இந்த மாதிரி பல பொருட்களை நெற்றியிலே தரிப்பது வழக்கம். அது ஒரு சிறப்பான அம்சம். இதை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம் கூட. பாரதம் பூமிக்கு திலகம் போன்றது என்னால் பாரதத்திற்கு திலகம் போன்றது இங்கிருக்கின்ற பண்டரிபுரம், விருந்தாவனம் போன்ற க்ஷேத்திரங்கள் எல்லாம். இந்த க்ஷேத்திரங்களில் பகவான் பக்தர்களோடு விளையாடுவதற்காகவே அவதாரம் செய்கின்றான், திருவிளையாடல்கள் செய்கின்றான். பக்தர்களுடைய பெருமையை உலகம் அறிய அவன் செய்கின்றான். இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் மோட்சபுரிகள் என்று சொல்லப்படுகின்ற நகரங்களை காட்டிலும் கூட சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன என்று சொன்னால் கூட ஒரு மிகையானது என்று அதை கொள்ள முடியாது. அத்தகைய புண்ணிய நகரங்கள் பலவற்றுள் பண்டரிபுரம் ஒன்று மிகவும் பிரசித்தமானது. அங்கே பக்தர்கள் பல ஜாதிகளிலும் தோன்றி பகவானுடைய திருவருளை பெற்று பெரும் பேர் அடைந்திருக்கிறார்கள். அப்படி பகவானுடைய திருவருளை பெற்ற பல பக்தர்களுள் சோகாமேளர் என்பவர் ஒருவர். அவர் ஒரு சிறந்த பக்தனாக இருந்தவர். அவர் பஞ்சம குலத்திலே பிறந்தவர். பாண்டரங்கனிடம் பேரன்பு கொண்டவர். எப்பொழுதும் நீராடி தூய்மையாக இருந்து பாண்டுரங்கன் கோவிலை பிரதட்சணம் செய்வார். கோவில் வாசலிலே நின்று அவனுடைய தரிசனத்திற்காக உட்கார்ந்திருப்பார். இந்த சோகா ஒரு கூனி குறுகிய ஒரு உருவம் கொண்டவர், கோணலானவர். இவரை எல்லோரும் பழித்து துன்புறுத்துவார்கள். ஆனால் அவர் கற்றுக்கூட கவலை கொள்ளுவது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு கவலையற்று இருக்கின்றவர் அந்த சுபாவம் ஸ்ரீ சோகாவினுடையது. அவர் பாடுறார், நான் கோணலாக வில்லில் இருக்கிற நான் கோணலாக இருந்தால் அம்பு கோணலாக இருக்குமோ, அதே போல் கரும்பு கோணலாக இருந்தாலும் அதோடைய சுவை மாறுகின்றதா? வில் வளைந்திருக்கு ஆனால் அதனுடைய நான் வளைந்திருக்காது. நதி ஓடுகிறது, நதி வளைந்திருக்கு ஆனால் அதனுடைய நீர் அதனுடைய சுவை மாறவில்லையே. அதுபோல் என்னுடைய தீரா காதலாகிய ஸ்ரீஹரி பக்தி பாவம் மாறாது என்று சோகா சத்தியப்பிரமாணமே செய்கின்றார். அந்த கட்டத்தில் பஞ்சமர்கள்லாம் ஆலயத்திற்கு உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அதனால் இவர் திருப்பாணாழ்வார் திருவரங்கநாதனை ஆலயத்தின் வெளியிலிருந்து சேவித்து கொண்டிருந்தார். அதுபோல இவர் கோவில் வாசலிலேயே காத்திருந்து பகவானையே சிந்தித்திருப்பார். ஆனாலும் ஸ்ரீ சோகாக்கு இந்த ஸ்ரீக்ஷேத்திர பண்டரியில் தனக்கு வாசம் அருளியிருக்கிறானே என்று அந்த பரமனை நினைத்து அவர் பண்டரியை பாடி கொண்டாடி கொண்டிருந்தார். ஜாதியில் உயர்ந்தவனாய் இருந்தாலும் அதிகாரம் மிகுந்த ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட விஷ்ணு பக்தி இல்லைன்னாக்க அவன் நாய் மாமிசம் உண்பவனை காட்டிலும் உயர்ந்தவன் கிடையாது, அவ்வளவு கீழானவன் என்று சொல்லப்படுகிறது. அத்தகையவன் அப்பேற்பட்டவன் ஒரு விஷ்ணு பக்தி செய்தான் என்றால் அவனை விட வேறானவன் என்பது பகவானுடையவே வாக்கு. ஆனால் ஆணவம் மிகுந்து தன்னுடைய தன்முனைப்பில் இருக்கிற மக்கள் இதையெல்லாம் கொஞ்சம் கூட உணர்வதே கிடையாது. சோகாமேளர் என்ன பண்ணுவார்? தினமும் ஆலய வாசலுக்கு வருவார். அங்கே பகவானை வணங்கி செல்வார். இதை நிறைய பேர் பரிகாசமாக கருதினர், பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அவரை வீண்பிடிவாதம் செய்கிறார் சோகா என்று ஜனங்கள் எல்லாம் எண்ணினார்கள். ஆனால் அதனால் என்ன பண்ணுவான்? சோகாமேளர்கிட்ட போய், சோகாமேளா, நீ உயர்ந்த குலத்தில் பிறக்கலையே, உயர்ந்த ஜாதியில் பிறக்கலையே,
உன்னுடைய குலத்தொழிலை செய்து ஒரு நல்ல கதியை அடை. அதை விட்டுவிட்டு இப்படி பாண்டுரங்கனை தரிசிப்பதற்காக கோவில் முன்னாடி வந்து உட்கார்ந்து வீணாக பக்தி செய்வதாக பிதற்றி கொண்டிருக்கிறாய். நீ இவ்வளவு நாள் வந்திருக்கிய, ஒரு நாளாவது உன் முன்னாடி பகவான் வந்திருக்கிறானா? வேதம் போதுகிறோம், பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கே அந்த பண்டரிநாதனுடைய தரிசனம் கிடைக்கல. உன்னை போன்ற ஒரு இழிந்த இனத்தவனுக்கு பகவானுடைய தரிசனம் எவ்வாறு கிடைக்கும்? முடியும் என்றால், கிடைக்க முடியும் என்றால் உனக்கு இதுவரை பகவான் ஏன் தரிசனம் கொடுக்காமல் இருக்கிறார்? அப்படி முடியும் என்றால் பகவான் தரிசனம் கொடுக்காமல் இருப்பாரா? இப்போது யாகத்துக்கு உணவு சமைக்கிற இடத்துக்கு நாய் வரலாமா? அதுபோல் நீ பகவானுடைய சன்னதிக்கு உள்ளே நுழையக்கூடாது. உன்னுடைய ஆசை நிறைவேற முடியாது, பேசாமல் வீட்டுக்கு போ, உன்னுடைய காரியங்களை செய்து கொண்டு வா என்று சோகாமேளாவை மிகவும் அவமானப்படுத்தி அலட்சியப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அப்படியே பேசுவார்கள் அவரிடம். சோகாமேளர் அவர்கள் அவ்வாறு பேசுபவர்கள் யாரிடமும் கோபமே கொள்வது கிடையாது. ஏனென்றால் அந்த காலத்தில் இருந்த வழக்கத்தை அவர் அறிந்தவர். அதனால் சாந்தமாகவே சொல்லுவார், ஐயா அந்தணர்களே, நான் பிடிவாதமாக ஆலயத்துக்குள் போகவில்லையே. என்னுடைய விதியை பிறவியை நிறுத்து வருந்தி ஆலயத்துக்கு வெளியிலே இருந்து கொண்டே அவனுடைய அருளுக்காக நான் காத்திருக்கின்றேன். சூரியன் வானத்திலே வெகு தூரத்தில் இருக்கிறான். இருந்தாலும் நீர்நிலையில் இருக்கிற தாமரை வந்து அதனுடைய சூரியனுடைய கிரணங்களால் மலரச் செய்கிறான் இல்லையா? அவனுடைய கிரணங்கள் இந்த உலகம் பூராவும் பரவி இருக்கின்றது. அதுபோல ஸ்ரீ பாண்டுரங்கவன் ஆலயத்தில் மட்டுமா இருக்கிறார்? பகவான் சர்வேஸ்வரன் சர்வபூதங்களோட ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியாக வாசம் செய்து கொண்டிருக்கின்றான். நான் ஈன ஜாதிதான், ஆனால் என்னுடைய இதயத்திலும் அவர் வாசம் செய்கின்றான் இல்லையா? என்னை காப்பாற்றுவது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா? அவருடைய அருள் தரிசனம் எனக்கும் ஒரு நாள் பகவான் காட்டுவார் என்று சொல்லிவிட்டு பாண்டுரங்கன்ட்ட சொல்லுவார், ரங்கா, நான் ஒரு நாளாவது உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை தரிசிக்கணும், அதுக்கு அருள் செய்ய மாட்டாயா என்று பகவானை பார்த்து சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போய்விட்டார். ஆனால் பாண்டுரங்க தியானத்தை ஒரு நொடி கூட விடமாட்டார். விடாமல் பாண்டுரங்க தியானமே இருந்து கொண்டிருக்கிறது. பாண்டுரங்கன் லீலா வினோதன், பக்தவச்சலன். அவன் சோகாமேளரோட உண்மையான பக்திக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். சோகாவுக்கு தரிசனம் அளிப்பதற்கு பாண்டுரங்கன் தீர்மானம் செய்தான். ஒரு நாள் ராத்திரி பாண்டுரங்கனுக்கு பூஜைகள்லாம் முடிந்தது. அந்த அர்ச்சகர்கள் எல்லாம் ஆலயத்தை நன்கு தாளிட்டு கொண்டு அங்கே நல்ல பூட்டுகள்லாம் போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். பாண்டுரங்கனுக்கு கதவு ஒரு தடையாக இருக்குமா? பின்னுபச்சலை கான் பின் சுனி அப்படின்னு கோஸ்வாமி துளசிதாஸ் சொன்னது போல பாண்டுரங்கன் அவன் காலால் நடந்து செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் அவரும் ஒரு ஆவிர்வாவ தோற்றம் தானே. அன்னைக்கே சோகாமேளரோட தாபத்தை தீர்க்கத்துக்காக புறப்பட்டு விட்டான் பாண்டுரங்கன். நேராக அவரோட வீட்டிற்கு போகிறான். அவருடைய எதிரில் போய் நிற்கிறான். அப்படி நிற்கும்போது அந்த பக்தரோட அந்த நிலைமை எப்படி இருக்கும்? இந்த பிறவியில் கிடைக்குமா என்று தாபப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இவ்வளவு சுலபத்தில் கைகூடுமோ? அந்த அந்தணர்கள்லாம் சொன்னது போல தேவரும் முனிவரும் காண முடியாத இந்த திவ்யமங்கட ஸ்வரூபம் அர்ச்சாவதாரமாக கூட இல்லை, நேருக்கு நேராக வந்து காட்சி அளித்ததால் சோகா வந்து திணறி போயிட்டார். தண்டம் போல கீழே விழுந்து துதிக்கிறார், ஆடுகிறார், பாடுகிறார், அழுதார், சிரித்தார், பலவாறு ஆனந்தப்பட்டார். அப்புறம் பகவான்கிட்ட போய், பிரபு, உங்களை ஆலயத்தில் நான் பார்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். பாண்டுரங்கனும் திருவிளையாடல் புரிய வந்தானே, தானே அவரது கையை பிடித்து கொண்டான். அழைத்து கொண்டு சந்நிதியிலே தன் அருகிலேயே அமர்த்தி கொண்டான். அவருக்கு தகுந்தா போல பேசுறதுல சாமர்த்தியம் தானே இந்த ரங்கன். அவன் சோகாமேளர்கிட்ட சொல்கிறான், சோகாமேளா, நீதான் என்னோட அந்தரமான பக்தன். நான் உன்னை பார்க்கறதுக்காக எவ்வளவு துடித்தேன் தெரியுமா? துடிச்சு போயிட்டேன். ஒரு வினாடி கூட உன்னை நான் நினைக்காமல் இருந்ததே கிடையாது. நாமதேவர்கிட்ட நான் வந்து உணவு சாப்பிடும் போதும் மற்ற பக்தர்களோட காத்துட்டு இருக்கும்போது கூட உன்னோட நினைவு தான் என்கிட்ட அதிகமாக இருந்தது. நீ இல்லாதது ரொம்ப குறையாவே இருந்தது சோகா. இப்படியெல்லாம் கூறி அந்த பக்தனை வந்து பாண்டுரங்கன் மிகவும் மகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருந்தான். மகிழ்ச்சியடை செய்தான், ஆனந்தத்தை கொடுத்தான். சோகாமேளரும் பகவானோட கருணையும் பெருமையை நினச்சி வியந்து போய்
தாரக போஷகம் யார்? பகவானுடைய சொற்கள். அந்த தாரக போஷகமான அந்த பகவானுடைய வார்த்தைகளில் தன்னையே மறந்து போய் தன் நிலைமையே அறியாத ஒரு பரவசமாகிவிட்டார். பரவசராக இருக்கின்றார். பொழுது விடிந்து போயிட்டு, பொழுது விடிந்தது கூட தெரியல. பகவானும் பக்தனும் பிரேம சல்லாபத்தில் அங்கே திளைத்திருக்கிறார்கள். பக்தனுடைய பக்தியை பகவான் புகழ்வதும், பக்தன் பகவானுடைய கல்யாண குணங்களையும் பெருமையும் சொல்லுவதுமாக இருவரும் அங்கே சந்தோஷித்து ஆனந்தித்து கொண்டிருந்தார்கள். காலையில் கோவிலை திறக்கிறதுக்கு அந்தணர்கள் வந்தார்கள். வந்தால் உள்ள சோகாமேளர் பேசுகிற குரல் கேட்குறது. பகவானுடைய குரலை ஆணவம் கொண்டவர்கள்னால் கேட்க முடியாது இல்லையா? அதனால் ரொம்ப வியப்படைந்து போனார்கள். உள்ள சோகாமேளரும் பகவானும் பேசுகின்றார்கள். ஆனால் இந்த அந்தணர்களுக்கு சோகாமேளரோட குரல் மட்டும்தான் கேட்கறது. பகவானோட குரலை திமிரு கொண்டவர்கள், அகந்தை கொண்டவர்கள் கேட்க முடியாது. அதனால் அவளால் கேட்க முடியல. அதனால் ரொம்ப வியப்படைந்தார்கள். சாக்ஷாத் பண்டரிநாதனுடைய சந்நிதிக்கு இந்த பஞ்சமனான சோகாமேளன் வந்து விட்டானே, ஆச்சாரம் போகிவிட்டது, ஆச்சாரம் நாசமாகிவிட்டது, யாகசாலைக்குள்ளே நாய் புகுந்தது போல ஆச்சாரம் நாசமாகிவிட்டது அப்படின்னு பரபிரம்மம் பஜே பாண்டுரங்கம், பரமாத்மாவான இந்த பாண்டுரங்கன் இருக்கின்ற இந்த பரபிரம்மமான பாண்டுரங்கனோட சன்னதிக்குள்ளே இவன் எப்படி புகுந்தான் என்று சந்தேகம் வந்தது. சோகாமேளா, உன்னை எத்தனை முறை கோவிலுக்குள்ளே வரக்கூடாது என்று எச்சரித்திருக்கிறோம். நீ எப்படி பூட்டிய கதவை திறந்துண்டு யாரும் இல்லாத நேரத்தில் ஆலயத்துக்குள்ளே புகுந்து விட்டாயா? நீ எப்படி கதவை திறந்துண்டு உள்ளே வந்தாய்? எப்பேற்பட்ட தவறை நீ செய்திருக்கிறாய் என்று கோபத்தோடு கேட்கிறார்கள். சோகாமேளர் நடுங்கி போயிட்டார். தன்னுடைய பழக்கத்தையும் மீறி எப்படி ஆலயத்துக்குள்ளே வந்தோம் என்று நினைவுபடுத்தி பார்க்கிறார். அந்த பூஜகர்கள்ட்ட சொல்கிறார், ஐயா, என்னை பாண்டுரங்கன் தான் தன் கையால் பிடித்து கொண்டு இந்த ஆலயத்துக்குள்ளே அழைத்து வந்தான். என்னால் ஆலய கதவுகளை திறக்க முடியுமா? நான் வந்ததற்கு மன்னித்து விடுங்கள், இனிமேல் வரமாட்டேன். பரிதாபமாக வேண்டார் சோகா. தான் பழமையான தர்மத்தை மீறிவிட்டோமே என்று நினைத்துண்டு தன்மீதே சோகா கோபம் கொண்டு வருத்தம் கொண்டிருந்தார். அப்போது அவர்களுடைய அறியாமையை குறித்து பிரச்சனைப்பட்டார் ஸ்ரீ சோகா. ஸ்ரீ ஹரிபக்தி பெருமையை பாட ஆரம்பிக்கிறார். அந்த பிராமணர்கள்லாம் சோகாமேளரை நன்றாக தெரிந்தவர்கள், பண்டரிநாதனையும் நன்றாக அறிந்தவர்கள். அவனுக்கு ஜாதி குலம் ஆச்சாரம் ஏதும் தேவையில்லை. பக்தனிடம் எதை வேண்டுமானாலும் செய்வான் என்பது தெரியும். இருந்தாலும் சோகாமேளர் கூறுவதை சொல்லுவதை பொய் என்று நாம் கருத முடியாது. பாண்டுரங்கனே அவ்வாறு செய்திருக்கலாம். சோகாமேளரை தண்டித்து பயன் கிடையாது. ஒரு முறை செய்து விட்டதால் இனியும் பல முறை பண்டரிநாதன் இவனை ஆலயத்திற்குள்ளே அழைத்து கொண்டு வரக்கூடும். அவனுக்கு ஆணையிட, பாண்டுரங்கனுக்கு ஆணையிட யாருக்கு சக்தி இருக்கு? அதனால் ஆனாலும் நம்முடைய புராதனமான ஆச்சாரங்களை நாம் விட்டுவிடக்கூடாது, அது குறையாமல் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அந்த அர்ச்சகர்கள். சோகாமேளரை பார்த்து, சோகாமேளா, நீ இங்கேருந்து சந்திரபாகா நதியோட அந்த கரைக்கு போயிடு. இனிமேல் நீ இங்கே இருந்தால் உனக்கு நிச்சயம் தண்டனை கொடுப்போம். உடனே நீ நதிக்கரைக்கு அந்த பக்கம் போயிடு, அந்த கரைக்கு போயிடு என்று சொல்லிவிட்டார்கள். சோகாமேளர் சொல்கிறார், ஐயா, உங்களோட கட்டளையை நான் சிறமேலே ஏற்றுக்கொள்கிறேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் பகவானை தரிசிப்பது கூடாது என்று சொன்னீர்கள். இப்போது நான் பகவானை தரிசித்து விட்டேன். நான் பகவானை தரிசித்ததுனால பகவானுக்கு தோஷம் உண்டாகி விடுமா? கங்கையில் எல்லாரும் பஞ்சமர்கள் கூட சேர்ந்து தானே நீராடுகிறார்கள். அதனால் கங்கைக்கு குற்றம் ஏற்பட்டு விட்டதா? பூமி தேவி அனைத்து ஜாதியினரும் தன் மீது நடப்பதை அனுமதிக்கிறார் இல்லையா? அதனால் பூமிக்கு குற்றம் இல்லை, பூமிக்கு தோஷம் வந்துடுத்தா? அதுபோல் ருக்குமாயிநாதனான் இந்த பாண்டுரங்கன் சமதர்ஷி, பரிபூர்ணன். அத்தகைய பரிபூர்ணனுக்கு நான் தரிசனம் செய்தால் குற்றம் ஏற்பட்டுவிடும், தோஷம் ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இது நியாயமா? அவனுடைய தூய்மையை குறைப்பதாகாதா? நீங்கள் தான் தரிசனம் செய்வதால் பாண்டுரங்கனுக்கு தோஷம் ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் நினைத்தால் அது தர்மமாக இருக்குமா? நியாயமே அல்லதில்லையே என்று சொல்லுகின்றார். அப்போது இந்த அந்தணர்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுத்து, எரிச்சல் வந்துடுத்து. அவர்களுக்கு பொறாமை.
அவள் உடனே என்ன பண்ணுறா, சோகாமேளா, சண்டாளன் நீ எங்களுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுறியா? நீ விபரீதமாக நடந்து கொண்டாய், மேலே விபரீதமாகவே பேசுறியே. ஆகவே நீ நிச்சயம் இனிமேல் இங்கே வசிக்கக்கூடாது. நீ சந்திரபாகாவோட அந்த கரைக்கு போய் அங்கே வாசம் செய். அப்படி செய்யவில்லை என்றால் உனக்கு தண்டனை அளிப்போம், உன்னை ஓட்டி விடுவோம். மிரட்ட ஆரம்பித்தார்கள். சோகாமேளர் சாது, அவர்களை எதிர்த்து எதுவும் பேசுவதற்கு அவருக்கு விருப்பமில்லை. இருந்தாலும் பகவானிடமிருந்து நாம் தொலைதூரத்துக்கு தள்ளப்படுகின்றோமே அப்படின்னு ஒரு பெரும் வேதனை அவருடைய மனசுக்குள்ள. ஆலயத்துக்கு வெளியில் இருந்தாவது அவனை பிரார்த்தித்து கொண்டிருந்தோமே, இப்போ அதுவும் போய்விட்டதே, ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் அவர்களை எல்லாம், அந்த அந்தணர்களை வணங்கி, சுவாமிகளே, உங்களையே என் உற்றாராக நான் நம்பியிருந்தேன். சரணாகதி செய்த என்னை இவ்வாறு தண்டனையால் கேவலப்படுத்துவது உங்களுக்கு தகுமா, சரியா? சரணாகதியின் பெருமையை விளக்குவதற்குத்தானே பகவான் ஸ்ரீ ராமனாகவும் ஸ்ரீ கிருஷ்ணனாகவும் அவதாரித்தான். விபீஷ்ணனுக்கும் திரௌபதிக்கும் அபயமளித்து காப்பாற்றினான். நீங்கள் எல்லோரும் பண்டிதர்கள். தினமும் ஸ்ரீ ராமாயணமும் ஸ்ரீமத் பாகவதமும் பாராயணம் செய்பவர்கள். அவற்றின் சாரமான சரணாகதி தத்துவத்தை நீங்கள் அறியவில்லையா? நானும் உங்களை சரணடைந்தவன். அதன் உண்மையான பொருளை யோகித்து என்னை காப்பாற்றுங்கள். விபீஷணன் சரணமடைய வந்தான். அப்பொழுது சரணடைந்த போது சுக்ரீவர், ஜாம்பவான் போன்றவர்கள் ஸ்ரீராமனிடம், அவன் அரக்க குலத்தவன், பகைவனின் தம்பி, காலதேசத்தில் வரவில்லை என்றெல்லாம் பலவாறு சொன்னார்கள். அபயம் அளிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்போ ராமன் என்ன சொன்னான்? எங்கள் வம்சத்தில் இருந்த சிபி சக்கரவர்த்தி ஒரு புறாவிற்காக தன் சதையை எரித்து தன்னையே தியாகம் செய்ய தயாரானார். இந்திரனும் அக்னியுமே அவரை பரிசோதிக்க வந்திருந்ததால் அவரை பெரிதும் கொண்டாடி மறைந்தார்கள். இது எங்கள் வம்சத்தின் அபயமளிக்கும் தன்மையாகும். அது மட்டுமல்ல, முன்பொரு முறை புறா தம்பதி ஒன்று வேட்டையாட வந்த ஒரு வேடனுக்கு தங்களையே அழித்து நல்ல கதியடைந்தன. அது மட்டுமல்ல, ரகுகுலகி நிதி சதாயச்சலியாய் பிராஞ்சாய் பர்வச்சன்னஜாய் என்பது எங்கள் ரகுகுல நீதியானது. எப்பொழுதும் உயிர் போனாலும் வாக்கு மீறக்கூடாது என்பதுதான் ரகுகுல நீதி. ஆகையால் நான் நிச்சயம் விபீஷணனுக்கு அபயம் தருவேன் என்று விபீஷணனுக்கு புகலிடம் அளித்தான் அந்த ராமன். இந்த பாண்டுரங்க அதே ராமன்தானே, அதே கிருஷ்ணன் அல்லவா? இவரும் தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்ற தயாராவது இவருடைய பெருமைதானே. அந்த தர்மத்தை தானே இவரும் நடத்தி காட்டினார். நீங்கள் மட்டும் இரக்கமில்லாமல் இருக்கிறாமா? பகவான் சரணாகதி தர்மத்தை தானே நடத்தி காட்டினார். அப்பொழுது நீங்கள் மட்டும் இரக்கமில்லாமல் இருக்கலாமா என்று மீண்டும் பலவாறு வேண்டுகிறார். ஆனால் இவர் சோகாமேளர் தர்மங்களை சொல்ல சொல்ல அந்த பூஜகர்களுடைய கோபமானது அதிகரித்து கொண்டே போனது. அவர்களுடைய அகந்தை நிமிர்ந்து திடமாகி போயிற்று. அவரை வெளியேற்றுவதிலேயே பிடிவாதமாக இருந்தார்கள். தாங்கள் சொன்னதையே சொல்லி கொண்டிருந்தார்கள். அதனால் சோகாமேளர் என்ன பண்ணார்? பாண்டுரங்கனை பிரிய முடியவில்லை. ஆனால் கதறி அழுது கொண்டே வீட்டிற்கு போகிறார். வேறு வழியின்றி வேதனையோடு மனைவியை அழைத்து கொண்டு பகவானை வணங்கிக் கொண்டு சந்திரபாகா நதியுடைய அந்த கரைக்கு போனார். அங்கே ஒரு சிறிய குடிசையை அமைத்து கொண்டார். அங்கே வாசம் செய்ய ஆரம்பித்தார். பண்டரிபுரத்தில் ஏகாதசி தினம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். பக்தர்கள்லாம் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்தெல்லாம் தசமி அன்னிக்கே பண்டரிக்கு வந்து விடுவார்கள். அன்று இரவு அகண்ட நாமமாக பாண்டுரங்கனுடைய கீர்த்தனம் நடக்கும். ஏகாதசி என்று நன்கு விரதம் இருப்பார்கள். அடுத்த நாள் துவாதசி என்று பாரணை செய்து எல்லா மக்களும் 3 நாட்கள் விரதம் அனுஷ்டிப்பது வழக்கம். இந்த இதை ஏகாதசி விரதம் என்றும் சொல்லலாம், துவாதசி விரதம் என்றும் சொல்லப்படுவது உண்டு. சோகாமேளரும் தன் மனைவியோட குடிசையிலே இந்த 3 நாட்களும் விரதம் அனுஷ்டித்து வந்தார். சாக்ஷாத் பாண்டுரங்கனும் துவாதசி அன்னைக்கு அவருடைய வீட்டிற்கு வந்தான். போஜனம் செய்துவிட்டு திருப்தியோடு செல்வான். ஒரு முறை ஒரு துவாதசி எப்போதும் போல சோகாமேளர் சந்திரபாகாவில் போய் நீராடி தூய்மையானார். பகவானுக்கு அனைத்து வகை உபச்சாரங்களோடும் பூஜை செய்தார். நாள் முழுவதும் சங்கீர்த்தனம் செய்து இரவு ரொம்ப நேரம் கழித்து உறங்குவதற்கு போனார். நாள் முழுக்க சங்கீர்த்தனம் செய்தது, இரவு கண் விழித்தது. விடியற் காத்தால் துவாதசி என்று விடியற் காத்தால் கொஞ்சம் கண் அசந்து போயிட்டார்.
பொழுது நல்லா விடிஞ்சுது. இவர் எழுந்தார். ஆஹா, தாமதமாகிவிட்டது என்று மனைவியை எழுப்ப ஆரம்பித்தார். பகவான் போஜனத்திற்கு வரும் முன்னாடி சமையல் செய்து முடிக்கணுமே என்ற கவலையில் மனைவியை, சீக்கிரம் எழுந்துரு, பகவான் போஜனம் செய்ய வருவான், அவன் வருவதற்கு முன்னாக உணவு தயாராக இருக்க வேண்டாமா, நைவேத்தியம் தயாராக இருக்க வேண்டாமா, மனைவியை எழுப்புகிறார். இவர் பதட்டமாக சொல்றச்சே இவருடைய குரல் கொஞ்சம் உச்சமாக விட்டது. அப்போது அந்த இவர் சொன்னதையெல்லாம் அந்த வழியாக நீராடத்திற்கு சென்ற சில அந்தணர்கள் காதில் விழுந்தது. இவனோ ஜாதிஹீனன், துவாதசி அன்னைக்கு சாக்ஷாத் பகவான் இவனுடைய வீட்டுக்கு வந்து அன்னத்தை புசிப்பாரா? என்ன ஆச்சரியம்! எவ்வளவு ஆணம் இருந்தால் இவன் இவ்வாறு சொல்லுவான். நாம் 4 வேதங்களையும் புராண இதிகாசங்களையும் சாஸ்திரம் காவியங்களையும் படித்து உணர்ந்திருக்கின்றோம். அவற்றில் சொல்லியபடி ஜபதப அனுஷ்டானங்களை குறைவில்லாமல் செய்கின்றோம். மிகவும் தூய்மையோடு இருக்கும் நம்முடைய வீட்டிற்கு பகவான் ஏதும் சாட்சாத்தாக வந்து புசிப்பது கிடையாது, பிரசாதத்தை ஏற்பது கிடையாது. எழுத்து வாசனையே இல்லாத பாமரன், புனிதமில்லாத ஜாதி என்னுமாக இந்த சண்டாளனுடைய இல்லத்திலே பாண்டுரங்கன் வந்து போஜனம் செய்கின்றார் என்று சொன்னால் அது நமக்கெல்லாம் அவமானம் இல்லையா என்று அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. நாம் இவனுக்கு கொடுத்த தண்டனை போராது, இவனுக்கு ராஜா மூலமாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அந்த அந்தணர்கள். சந்திரபாகா நதியில் நீராடினார்கள், உடல் தூய்மை பெற்று அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்தார்கள், பகவானை வணங்கினார்கள், இல்லத்திற்கு சென்று துவாதசி பாரணை செய்தார்கள். மறுநாள் புறப்பட்டு சோகாமேளர் அங்கே சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் ராஜா கிட்ட போய் சொல்கிறார்கள். மன்னன் அதை கேட்டான். மிகவும் கோபம் வந்துவிட்டது. பாராளும் மன்னன் நான், பூமியிலே மன்னர்கள் இறைவனுடைய பிரதிநிதிகளாக இருப்பவர்கள். அப்படி இருக்கும்போது நான் கூட இதுவரை காணாத பாண்டுரங்கன், என்னுடைய இல்லத்திலே ஒருவேளை உணவிற்கு கூட வராத இறைவன் இந்த நீச்சன் வீட்டுக்கு போஜனம் செய்ய வருகிறாரா? அதட்டுகிறான். அந்தணர்களுக்கு வித்வத் கர்வம் என்றால் மன்னனுக்கு ஆளுமை கர்வம் இருக்கு. உடனே காவலர்களை அனுப்பி சோகாமிழரை பிடித்து கொண்டு வாருங்கள் கட்டளையிட்டு விட்டான். தூதர்கள்லாம் விரைந்து போனார்கள். அங்கே சோகாமிழர் மனைவியை எழுப்புகிறார். உணவுகளை வழக்கப்படி சமைத்தார். பகவானும் வந்தான். ஆனந்தமாக புசித்து சென்றான். துரியோதனன் கர்மேவா தியாகேஷா விதூர்காகாயோ, துரியோதனுடைய வீட்டு விருந்தை விலக்கி விதுரரின் வீட்டில் போஜனம் செய்தவன் என்று சூரதாஸால் பாடப்பெற்ற பகவான் நல்ல ருசித்து உண்கிறான். சோகாமேளர் ஆனந்தமாக பகவானுக்கு உணவிடுகிறார். பிறகு அனுப்பி பரமானந்தத்தோடு பஜனை செய்து கொண்டிருக்கின்றார். அரசாங்க காவலர்கள் அப்போ வராங்க. வந்து, சோகாமேளா, ராஜா உன்னை உடனே அழைத்து வர உத்தரவிட்டிருக்கிறார், வேகமாக வெளியிலே வா அழைக்கிறார்கள். சோகாமேளருக்கு ராஜா தன்னை எதுக்கு அழைத்தார் புரியவில்லை. ஏதோ குற்றம் நிகழ்ந்து விட்டதோ பயந்து போனார். மன்னருடைய கட்டளையை மீற முடியாது, காரணம் எதுவும் கேட்க முடியாது. என்றாலும் நடப்பதெல்லாம் பாண்டுரங்கனுடைய சங்கல்பம். அவனுடைய பெருமை அளவிட முடியாதது. காப்பாற்ற வேண்டும் என்று அவன் சங்கல்பம் செய்துவிட்டால் யாரும் ஏதும் செய்ய முடியாது. தண்டிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தாலும் யாராலும் காப்பாற்ற முடியாது. அவன் இருக்கும்போது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றும் நடக்காது. மனத்தை திடப்படுத்தி கொண்டான் சோகா. அந்த காவலர்களோடு ராஜாவிடம் சென்றார். அந்த காவலர்கள் சோகாமேளரை மன்னரின் சபைக்கு அழைத்து சென்றார்கள். அவர் முன்னால் நிறுத்தினார்கள். அரசனிடம் இவருடைய குற்றம் வாசிக்கப்பட்டது. மன்னன் கேட்குறான் சோகாமேளர்கிட்ட, நீச்சனான நீ நேற்று காலையில் என்ன சொன்னாய்? இவர் சொல்கிறார், மன்னா, நான் தவறான வார்த்தைகள் எதுவும் சொல்லவில்லையே, யாரிடமும் சண்டை போடவில்லையே, எனக்கு நான் செய்த குற்றம் என்னவென்றே எனக்கு புரியவில்லை, தயவுசெய்து எனக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் வேண்டுகிறார். ராஜா சொல்கிறான், நீ சொன்ன சொற்களை கேட்ட அந்தணன் இங்கே இருக்கிறார் பார் என்று கூறி அவரை காண்பிக்கிறான். சோகாமேளர் அவரை பார்த்து, தான் மனைவியை பகவான் போஜனம் செய்ய வருவதற்கு முன்பு உணவு சமைக்கும்படி உறக்கத்திலிருந்து எழுப்பியது ஞாபகத்துக்கு வந்தது. உடனே, மன்னா, அன்னைக்கு நான் என் மனைவியிடம் சொன்னது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டார்.
அது கேட்ட உடனே ராஜாவோட கண்கள்லாம் சிவந்து போயிடுத்து. காவலர்கள்ட்ட இவன் வரம்பின்றி சொல்லி கொண்டிருக்கின்றான், அதனால் வரம்பின்றி இவன் சொல்ல வார்த்தைகள் மிகவும் கடினமாக இருக்கிறது, இவனை காட்டிற்கு அழைத்து செல்லுங்கள், அங்கே நமக்கு சொந்தமான எருது மந்தையின் நடுவிலே இவனை தள்ளிவிடுங்கள். ராஜா தீர்ப்பு சொல்லிட்டான், தண்டனை அளித்து விட்டான். காவலர்கள் சோகாமேளரை அழைத்து கொண்டார்கள். காட்டிலே கட்டுப்பாடில்லாமல் வாழ்கின்ற எருது மந்தைகளோட நடுவில் தள்ளிவிட்டார்கள். சோகாமேளர் பகவானை துதிக்க ஆரம்பித்தார். பாண்டுரங்கா, பண்டரிநாதா, ருக்குமாயி மணாளா, புருஷோத்தமா, சர்வலோகஸ்வரூபா, உனக்கு நமஸ்காரம். சுடுகின்ற சக்கரத்தையும் முழக்கமிடுகின்ற சங்கையும் கையிலே தரித்த தேவதேவா, நீ எல்லோரையும் காப்பவன். வேதம், தவம், பசுக்கள், பிரம்மனிஷ்டர்கள் அனைவர்களுடைய நேசன். இந்த உலக அனைத்தையும் நீயே ரட்சிக்கிறாய். கிருஷ்ணன், கோவிந்தன், கோபாலன் என்னும் திவ்ய நாமங்கள் உன்னுடையது. உன்னையின்றி வணங்குவதற்கு வேறு தெய்வமும் இருக்கிறதோ? நீயே பிரம்மன் உருவில் உலகத்தை படைக்கிறாய். நீயே நாரணனாகி அதை காப்பாற்றுகிறாய். கல்ப முடிவிலே நீயே ருத்ரனாகி சம்ஹார காரியத்தையும் செய்கின்றாய். மூன்று தேவனாய் முக்காலத்தையும் ஆள்பவனாய் திகழும் நீயே ஜீவராசிகளுக்கு ஆதாரமானவன். பஞ்சபூதங்களும் ஸ்பரிசம், ரூபம், கந்தம் போன்ற அவற்றின் ஸ்வரூபமும் தேவர், யக்ஷர், கிண்ணரர், பித்ருக்கள் முதல் அனைத்து ஜீவன்களும் மனம், புத்தி, காலம், அதன் குணங்கள் அனைத்துமாக நீயே இருக்கின்றாய். நீயே ஆத்மாவினுடைய பரமாத்மாவாக திகழ்கின்றாய். வித்தை, அவித்தை, ஞானம், அஞ்ஞானம், சத்தியம், அசத்தியம், பிரவிற்த்தி, நிவிற்த்தி என்ற இந்த இரண்டு தன்மைகள் கொண்ட அனைத்தும் நீயே ஆவாய். நீதான் அனைத்துமே. கர்மாக்களும் அதன் சாதனங்களும் சாத்தியமும் கூட நீயே ஆகிறாய். உலகெங்கிலும் நீ இல்லாத பொருள் இருக்கிறதோ? எல்லா உலகிலும் நீ இல்லாத பொருள் உண்டோ? எல்லா உலகிலும் வியாபித்த விபு நீ அல்லவா? காரணம், காரியன், பலன் அனைத்துமாக இருக்கின்ற பரம்பொருளே. யோகிகள் உன்னையே தியானம் செய்கிறார்கள். யாகசீலர்கள் உன்னை அடையவே யாகங்கள் செய்கின்றனர். அச்சுதா, அண்டியவரை வழுவ விடாதவனே, சகல பூதங்களுக்கும் ஆத்மாவாக உறைந்து சூக்ஷ்மமான இந்த பிரபஞ்சம் முழுவதும் உன்னிடமே இருக்கின்றது, உன்னிடமிருந்தே உதிக்கிறது. உன் ஸ்வரூப ரூப குணங்களை யாராலும் சிந்திக்கவும் இயலாது. எல்லையற்ற ஞானஸ்வரூபமாய் மகிமைகளும் பிரபாவங்களும் நிறைந்தவனாகிய தேவாதி தேவா, உன்னை சரணடைகின்றேன். சர்வாத்மாவாக நீயே சகல பூதங்களிடமும் சத்துவம் முதலிய குணங்கள் பொருந்தியவனாய் திகழ்கின்ற உன்னை அடைக்கலமாக அடைகின்றேன். மனம், வாக்கு எதற்கும் எட்டாதவனான, எந்த விசேஷத்தாலும் விசேஷிக்கப்படாதவனான, ஞானிகளின் ஞானத்தாலும் நிரூபிக்கப்படாதவனுமான புகழ்மிக்க உன்னுடைய முக்த, அதாவது சுதந்திர ஆத்மஸ்வரூபத்தை வணங்குகின்றேன். உனக்கு யாரும் எதுவும் அந்நியம் கிடையாது. பாவம் உன்னை அண்ட முடியாது. வாசுதேவா, நாம ரூபமில்லாமல் அனாதியான தனித்த லக்ஷணஸ்வரூபனான பெருமை மிகுந்த உன்னை அன்றி வேறு யாரை சரண் புக முடியும்? உன்னுடைய பராத்பர ரூபம் யாரும் அறிய முடியாதது. உன்னுடைய மச்ச கூர்ம அவதாரங்களையே நாங்கள் அறிய முடிகிறது. பிரம்மன் முதல் அனைத்து ஜீவர்களுக்கும் அந்தர்யாமியாக நன்மை தீமைகளை பார்த்து கொண்டிருக்கும் சாட்சி ஸ்வரூபனான ஈஸ்வரனை வணங்குகிறேன். நிலையில்லாத இந்த உலகையெல்லாம் பேதமின்றி கலந்துள்ள விஷ்ணுதேவா, நீயே பண்டரிநாதன். நீ என்னிடம் மகிழ்ச்சி கொள். ஆதியான பரம்பொருள் நீயே. நாமரூபம் அனைத்தும் பிரபஞ்சம் முழுவதும் நூலிழையில் துணியால் கலந்திருப்பது போல் அனைத்திலும் கோர்க்கப்பட்டுள்ள எம்பெருமானே, உன் அடைக்கலம், உனது சேஷபூதனான என்னை நீயே காக்க வேண்டும் என்று பாண்டுரங்கனையே மனத்தில் தியானித்து அவரிடமே தம்மை ஒப்படைத்து விட்டார் சோகாமேளா. அந்த எருது கூட்டங்கள்லாம் இவர் அருகே வந்தது. ரொம்ப ரோஷத்தோடு முட்டிண்டு குத்திண்டு உதத்திண்டு இவரை கொண்டு விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த எருதுகள்லாம் இவருடைய அருகிலே கூட்டமாக ஓடி வந்தன. ஆனால் அந்த எருதுகளுடைய ஆத்மாவிலும், எருதுகள் உள்ளே உரைபவனும் அந்த ஆத்மாவிலும் உரைபவன் அந்த பாண்டுரங்கன் தானே. தன்னுடைய அனன்ய பக்தனை பாண்டுரங்கன் இழந்துவிட சம்மதிப்பானா? என்னை ஒருமுறை உன்னை சார்ந்தவன் என்று கூறிவிட்டால் அவனை காப்பாற்றுவதுதான் என் விரதம் என்று ராமாவதாரத்திலும் என்னை சரணடை, நான் உன்னை காப்பாற்றுகின்றேன், கவலைப்படாதே
என்று கிருஷ்ணாவதாரத்திலும் சொல்லி அதற்காகவே காத்திருப்பவனல்லவா பாண்டுரங்கன். ஆக்ரோஷமாக இவரை நோக்கி ஓடி வந்த எருதுகள் எல்லாம் பக்கத்தில் வந்தவுடனே முகந்து பார்த்துவிட்டு பக்தி மனத்தை நுகர்ந்ததாலோ என்னமோ ரொம்ப தூரம் ஓடி போயிடுத்து. இந்த தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த காவலர்கள்லாம் இந்த அற்புதத்தை ஓடி போய் ராஜாவிடம் தெரிவிக்கிறார்கள். அரசன் வியப்படைந்தான். மந்திரி முதலிய பரிவாரங்கள் எல்லாம் சூழ சோகாமேளரை பார்ப்பதற்காக விரைந்து போகிறான். சோகாமேளருடைய மனைவி அந்த பக்கம் என்ன ஆச்சுன்னாக்க, காவலர்கள்லாம் அழைத்து போனார்களே, நீண்ட நேரம் ஆகிவிட்டதே, திரும்பி வரவில்லையே, துக்கமடைந்தாள். காரணத்தை தெரிந்து கொள்வதற்காக வேகமாக புறப்பட்டு மன்னனுடைய அரண்மனைக்கு வந்து அவரை பற்றி விசாரிக்கிறாள். அங்கிருந்தவர்கள் எல்லாம் நடந்ததை சொல்லி, உன்னுடைய கணவனை மன்னன் எருது மந்தையில் தள்ளி கொல்லும்படி கட்டளையிட்டு விட்டார். அவருடைய கட்டளைப்படி சேவகர்கள் அவரை காட்டிற்கு அழைத்து போனார்கள். இந்த நேரம் அவர் கதி என்னவாயித்தோ என்று சொல்கின்றார்கள். அதை கேட்டவுடனே அந்த மனைவி பதறி துடித்து விட்டார். ஒரு ஈயெறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத தன்னுடைய கணவருக்கா இந்த கொடூர கொலையளிப்பது என்று வேதனை கொண்டாள் அந்த பேதை. அந்த பேதை வேற யாரை என்ன செய்ய முடியும்? அவளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவள் அறிந்ததெல்லாம், அவளுக்கு தெரிந்ததெல்லாம் கணவனும் பாண்டுரங்கனும் மட்டும்தான். கணவன் ஆபத்தான நிலையில் இருக்கும்போது பாண்டுரங்கன் இல்லாமல் வேறு யார் உதவ முடியும்? மஜா விட்டோபா சகசா பிரேம பாவா என்று அவன் பிரேமமூர்த்தியாக திகழ்பவன் அல்லவா. எனவே அவளும் பாண்டுரங்கனையே துதிக்க ஆரம்பித்தாள். ஏ தேவதேவா, மற்றவர்களெல்லாம் திரஸ்கரித்தாலும் நீ என் கணவரை நேசித்த நண்பன் இல்லையா? அவரை இவ்வாறு காட்டி கொடுப்பது உனக்கு தர்மமா? இவ்வாறு உலகம் உன்னைத்தானே போற்றுகிறது. இவ்வாறு நிகழ்வதற்கு என்ன காரணம்? நாங்கள் முற்பிறவியில ஏதேனும் தவறு செய்தோமா? அதற்கு பலனாக இது நடக்கிறதா? இவ்வாறு நடப்பதற்கு நீ நிகழ விடலாமா? அவர் மீது நீயும் துவேஷம் கொண்டாயா? நினைத்த மாத்திரத்திலே அண்ட சராசரங்களையும் படைத்து காத்தழிக்கும் சர்வசக்தனான உனக்கு இது மலை போன்ற காரியமா? அல்லது உன் மனம் கல்லாகிவிட்டதா? நீ அருளாவிட்டால் புகழ் ஏது? நீதானே முன்பு பிரகலாதனுக்காக சர்வசக்தனாய் தூணிலிருந்து நரசிம்மனாய் தோன்றினாய். அதர்மரூபமான ஹிரண்யகசிபை அழித்து உன் அன்பனான பிரகலாதனை காப்பாற்றினாய். திரௌபதியின் மானம் காக்க சர்வஜையாய் எல்லையற்ற ஆடை அளிக்கவில்லையா அவளுக்கு? பரம பாகவதர்களான புரந்தரதாசரையும் கோராக்கும்பரையும் பாண்டுரங்கா இப்போதுதானே காப்பாற்றினாய். அந்த கருணை உள்ளம் இப்போ வறண்டு போய்விட்டா? நீ நினைத்தால் ஆகாத காரியம் என்பது உண்டா? எளியவர்களான ஆதரவற்ற எங்களை நீயே சோதிக்க துணிந்தால் நாங்கள் யாரிடம் போய் முறையிட முடியும்? உனக்கு இது ஒரு விளையாட்டா என்று பாண்டுரங்கனை துதித்து கொண்டே காட்டுக்கு போனாள். அங்கே இறைவனால் கணவன் காப்பாற்றப்பட்டுவதை பார்த்து அவரோடு தானும் சேர்ந்து பகவனை தியானம் செய்ய ஆரம்பித்தாள். பிரபுவை சூரதாசர் கோவிந்த கீ கதி கோவிந்த ஜானே என்று சொல்லுகின்றார். அவனுக்கு கிள்ளிவிடவும் தெரியும், சமாதானம் செய்யவும் தயங்க மாட்டான் இல்லையா? அதற்கு பிறகு ராஜா மந்திரி முதலிய பரிவாரங்களோடு காட்டிற்கு வந்து சேர்ந்தான். சோகாமேளர் ஆபத்தில்லாமல் பகவத் தியானம் செய்து கொண்டிருப்பதை பார்த்ததும் எருது கூட்டம் அங்கு இல்லை என்பதையும் பார்த்து ஆச்சரியமடைந்தான். பிராமணர்களின் பேச்சை கேட்டு தான் ஒரு பாகவத சிகாமணிக்கு தவறு செய்யாத போது பெரும் தண்டனை அளித்து விட்டதை நினைத்து வருத்தப்பட்டான் ராஜா. ஓடி வந்த சோகாமேளரை பணிந்து நிற்கின்றான். பாகவத சிகாமணியே, நான் அறியாமையாலும் அரசன் எதையும் செய்ய வல்லவன் என்ற அகங்காரத்தாலும் செல்வச் செருக்காலும் உம்மை ஈன ஜாதிக்கார் என்று அலட்சியமாக கருதியதாலும் பல்வாறு சொற்களால் உன்னை காயப்படுத்தினேன். போதாததற்கு சரீர தண்டனை அளிக்கவும் முற்பட்டேன். எருது கூட்டத்தில் தள்ளி கொல்லும்படி உத்தரவிட்டேன். நான் பெரும் பாவம் செய்துவிட்டேன். பகவான் தனக்கு இழைக்கும் குற்றங்களை மன்னித்து விடுவார். ஆனால் தன் பக்தர்களுக்கு இழைக்கும் குற்றங்களை பகவான் ஒருபோதும் சகிக்க மாட்டார் என்ற இந்த உண்மையை மறந்து போய் பொறாமை கொண்டவர்களுடைய வார்த்தையை நம்பி உம்மை கடுமையாக தண்டித்து விட்டேன். தாங்கள் மகான், மற்றவருடைய துயரை தாங்காதவர்கள், பாண்டுரங்கனின் மெய்யடியார். என்னுடைய குற்றத்தை மன்னித்தருள வேண்டும். நீங்கள் மன்னித்தால்தான் பாண்டுரங்கன் மன்னிப்பான் என்று மனமுருகி அரசன் சோகாமேளரிடம் வேண்டுகின்றான். சோகாமேளா, சாதுவிலும் சாது, கோபம், துவேஷம், அசூயை, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் கூட தெரியாதவர். பாண்டுரங்கனே அனைத்தும் என்று இருந்ததால்
தன்னுடைய அனுபவத்திற்கு தன் கர்மமே, தன்னுடைய முன்வினை பயனே காரணம், வேறு யாரும் காரணம் அல்ல என்ற உண்மையை அறிந்தவர். ஆகையால் என் வினைப்பயனால் இந்த நிகழ்ச்சி சம்பவித்தது. இதற்கு மன்னனோ தானோ காரணமல்ல. பாண்டுரங்கனை அணுவிற்கணுவாய் திகழ்பவன். ஒரு சீர் அணுவும் அவனில்லாமல் அசையாது. இதுவும் அவனுடைய ஒரு திருவிளையாடலே ஆகும் என்று சொல்லி மன்னனுடைய துயரம் நீங்கும்படி செய்தார். பின் மன்னரிடம் விடைபெற்று கொண்டு தன் மனைவியோடு இந்த அதிசயத்தை நிகழ்த்த பரந்தாமனை துதித்து கொண்டு இல்லம் போய் சேர்ந்தார். எப்பொழுதும் இறைவன் புகழ் பாடி பாடி பரவி கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் உணவருந்த உட்கார்ந்தபோது பாண்டுரங்கன் அங்கே எழுந்தருளினான். தானும் பக்தனோடு அமர்ந்து புசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். பக்தனுக்கு இதைவிட ஒரு பெரிய பேரோ ஆனந்தமோ இருக்கா? சோகாமேளரும் தன் குடிசைக்கு அருகிலிருந்த ஒரு வேப்ப மரத்தின் அடியிலே பகவானை அழைத்துச் சென்றார். 2 பேருமாக அந்த மரத்தினரில் அமர்ந்து ஆனந்தமாக போஜனம் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போது மரத்தின் மேலே சில காகங்கள் வந்திருந்தன. சோகாமேளர் அவரை பார்த்து, ஓ காகங்களே, என்னுடைய பாக்கியமான பாண்டுரங்க பகவான் இந்த மரத்தின் கீழே உணவருந்தி கொண்டிருக்கின்றான். நீங்கள் தவறு ஏதும் செய்யக்கூடாது. சற்று நேரம் கொஞ்சம் ஒதுங்கி செல்லுங்கள் என்று சொன்னார். அப்போது அவருடைய மனைவி அங்கே வந்து அவர்களுக்காக தயிர் கொண்டு வந்து கொண்டிருந்தார். தன்னுடைய கணவர் காகங்களோடு உரையாடி கொண்டிருந்த விந்தையை ரசித்து கொண்டே வந்தவர் தான் எடுத்து வந்த தயிர் பாத்திரத்தை தவறவிட நேர்ந்தது. தயிர் பாத்திரம் அவர் கையிலிருந்து தவறி கீழே விழுந்துவிட தயிர் பாண்டுரங்கனுடைய பீதாம்பரத்து மேலே சிதறி போத்து. அப்போது அதை பார்த்து சோகாமேளர் பதறி போயிட்டார். ஓ தேவி, நீ என்ன காரியம் செய்து விட்டாய்? சாக்ஷாத் பகவானே பாண்டுரங்க பரபிரம்மே உட்கார்ந்து உணவு உட்கொண்டிருக்கின்றார். நீ எத்தகைய கவனத்தோடு மரியாதையுடன் செயல்பட வேண்டும். இவ்வாறு பண்ணலாமா? நம்மீது சிறிதும் கருணை காட்டாமல் நம்மை இருப்பிடத்திலிருந்து துரத்திவிட்ட அந்தணர்களை அலட்சியம் செய்து இந்த கருணை கடல் இவர்தானே நம்மை காப்பாற்றினார். அதை அறிந்தும் நீ நமது வீட்டில் உணவருந்த வந்த இந்த பகவானுக்கு குற்றமிழைத்து விட்டாயே என்று மனைவியுடைய செயலை கண்டித்து சொன்னார். அப்போது அந்த சமயத்தில் ஒரு புஜாரி அந்த பக்கமாக போயின்ட்டுருக்கான். சோகாமேளர் வந்து தன்னோடு பாண்டுரங்கன் வந்து உணவு கொள்வது போலவும், மனைவியின் கையில் இருந்த தயிர் பாத்திரம் விழுந்து தயிரானது விட்டனுடைய பீதாம்பரத்தில் சிதறிவிட்டது என்பது போலவும் தன்னுடைய மனைவிடம் பேசி கொண்டதை கேட்டு அந்த அந்தணனுக்கு ரோஷமும் கோபமும் வந்தது. சோகாமேளரோட பக்கத்தில் வந்து, சண்டாளா, நீ என்ன பிதற்றுகிறாய் என்று சொல்லி கிட்ட வந்து அவருடைய கன்னத்தில் பழின்னு ஒரு அறை கொடுத்தான். பிறகு சண்டாளனை ஸ்பர்சித்து விட்டோமே என்று சந்திரபாகாவில் நீராடிவிட்டு பூஜை செய்வதற்காக பகவானுடைய கோவிலுக்கு போய்விட்டான். சன்னதிக்குள் நுழைகிறான் அந்த பூஜாரி. அங்கே பகவானுடைய பீதாம்பரம் முழுவதும் தயிரினால் நனைஞ்சிருக்கு. கன்னம் வீங்கி இருக்கிறதையும் பார்த்து பிரமித்து போயிட்டான். தான் பெரிய குற்றம் செய்து விட்டோம் உணர்ந்து விட்டான். சோகாமேளர் பகவானுடைய பீதாம்பரத்தில் தயிர் சிந்தியது தானே சொன்னார். அது இங்கே பிரத்யட்சமாக பகவானுடைய வஸ்திரத்தில் பார்க்க காணப்படுகிறது. அத்தோடு கூட சோகாமேளருடைய கன்னத்திலையும் தான் அடித்து விட்டோமே, அதை இந்த பரந்தாமன் ஏற்றுக்கொண்டிருக்கிறானே. இல்லை என்றால் இவருடைய கன்னம் இவ்வாறு வீங்கி இருப்பதற்கு காரணம் என்ன? நான் தீங்கு செய்தது சோகாமேளருக்கல்ல, பாண்டுரங்கனுக்கேயாகும். இப்போ இந்த நடந்த அனைத்தும் இங்கே பிரத்யட்சமாக தெரிகின்றது. பகவானுடைய அந்தர பக்தனாகிய சோகாமேளருடைய பெருமையை நான் அறியாமல் போய்விட்டேன். பக்தனுடைய மகிமையை அறியாமல் அவரை அவமானம் செய்து விட்டேனே. பதறி தவிக்கினான் அந்த பூஜாரி. அகம் பக்த பராதீன என்று பகவான் சொன்னது போல அம்பரீஷனை சரணடைந்த துர்வாசர் காப்பாற்றப்பட்டார் என்று அறிந்திருக்கின்றோம். எனவே பாண்டுரங்கனை வேண்டினால் அவர் மன்னிக்க மாட்டார் என்று துயரம் கொண்டு சோகாமேளரிடமே வந்து, ஹே மகாத்மா, நான் உன்னோட பக்தியோட பெருமையை அறியாமல் குருடனாக இருந்து விட்டேன். அகங்காரத்திலே உன் கன்னத்திலே அடித்து விட்டேன். நான் உனக்கு கொடுத்த அடியால் பாண்டுரங்கனின் கன்னம் வீங்கிவிட்டது. எனவே நீ என் குற்றத்தை மன்னித்து என் சன்னதிக்கு வந்தால்தான் பகவானுடைய கன்ன வீக்கம் சரியாகும். உன்னுடைய உண்மையான பக்தியே இதை செய்ய முடியும் என்று வேண்டிக் கொள்கிறான். தன் பொருட்டு இறைவன் தன் கன்னத்தில் வீக்கத்தை ஏற்பது பக்தனுக்கு சம்மதமாக இருக்குமா? மிகுந்த வேதனையோடு பூஜாரியோடு சோகாமேளர் ஆலயத்திற்கு புறப்படுகிறார். யாரை முன்பு ஆலயத்தின் அருகில் கூட வரக்கூடாதென்று சொல்லப்பட்டதோ அவரை இன்று அந்த பூஜாரி தன் கைகளால் பிடித்து கொண்டு ஆலயத்தின் சன்னதிக்குள் அழைத்துச் செல்கின்றான்.
பகவானுடைய பக்த வாத்சல்யமே அவருடைய கன்னங்களில் வீக்கமாக உறைந்திருந்தது. சோகாமேளர் உள்ளே சென்று விட்டலனை பார்த்து மனம் பதைத்து விட்டார். பக்தவத்சலா, என் பொருட்டு இவ்வாறு உங்களுடைய திவ்ய மங்கள திருமேனியிலே இப்படி ஒரு துன்பத்தை ஏற்றுக்கொள்ளலாமா? சின்மய விக்கிரகமான உங்களுடைய திருமேனியில் இதை பார்த்து என் மனம் பொறுக்குமா? ஜீவனுடைய அகந்தையை தாம் அறியாதவரா? தாங்கள் இந்த புஜாரியை மன்னித்து அருள வேண்டும். வேதமே உங்கள் பெருமையை கூறத் தொடங்கி மனித ஆனந்தம் முதல் பிரம்மானந்தம் வரை சென்று பரபிரம்மமான உங்களுடைய எல்லையை அறியாமல் திரும்பிவிட்டது. பிரம்மாதியர் கூட உம்மை துதிக்கும் வகையறியாமல் திணறுகிறார்கள். இருந்தாலும் பாமரனான நீச்சனான நான் உம்மை துதிக்கத் தொடங்கியுள்ளேன் என்று பாண்டுரங்கனை பலவாறு துதித்து அந்த திருமேனியை தழுவிக்கொண்டு கன்னத்தை தடவி கொடுத்தார். அந்த க்ஷணம் பாண்டுரங்கனுடைய கன்ன வீக்கம் நீங்கிவிட்டது. இந்த அற்புதமான விசித்திரத்தை பார்த்து அனைவரும் வியப்படைந்தார்கள். பகவானின் பக்த பராதீனத்தை மிகவும் கொண்டாடினார்கள். இதற்கு முன்பும் சோகாவினுடைய மகிமை அறியாமல் தவறிழைத்த அந்தணர்கள் அனைவரும் சோகாமேளரிடம் மன்னிக்கும்படி பிரார்த்தித்தார்கள். அவரை வணங்கி, சோகாமேளரே, நாங்கள் ஜாதி கர்வத்தாலும் பண்டிதத்தன்மையின் கர்வத்தாலும் உத்தம பாகவதராகிய உம்மை தூஷணை செய்தோம். அதன் மூலம் பக்தவத்சலரான பாண்டுரங்கனின் மனதை புண்படுத்தி விட்டோம் என்பதை இப்போதுதான் உணர்கின்றோம் என்று அவரிடம் தவறுக்கு மன்னிக்கும்படி பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். தாங்கள் மன்னித்தருள வேண்டும் என்று கேட்கிறார்கள். சோகாமேளர் யாரை தவறு செய்தவராக கருதுவார்? அவரிடம் மன்னிப்பு பெற்ற அவர்கள் தன்யனானார்கள். சோகாமேளரும் பாண்டுரங்கனுடைய அருளால் தினமும் அவனுடைய சன்னதிக்கு வந்து தரிசனம் செய்து ஆனந்த பரவசமாகி பாடி கழித்து வந்தார். இன்றும் சோகாமேளரின் புகழும் பாண்டுரங்கனின் திருவிளையாடலும் பெருமையோடு பேசப்படுகிறது. கோபிகா ஜீவனஸ்மரணே கோவிந்தா கோவிந்தா. ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி.